நமசிவாய வணக்கம். இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ என்னன்னா, எனக்கு திடீர்னு இன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்தது. சார், அன்னைக்கு நான் உங்களை பற்றி அப்படி பேசிட்டேன், அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு. என்ன பேசுனீங்க, எனக்கு என்ன விஷயம் ஞாபகம் இல்லை, ஒன்றும் புரியல அப்படின்னு. அவரோட பழைய மெசேஜ் எதுவும் விசிபிள் ஆகலை எனக்கு. அப்புறம் அவரே அதை அனுப்பிச்சார். அடே மோசக்காரா அப்படின்னு என்னை திட்டி இதுக்கு முன்னாடி அனுப்பிச்சிருந்தாரு. என்னன்னா, நம்ம இந்த கருங்காலி மாலை மாதிரியான விஷயங்களை எல்லாம் பூஜை பண்ணி கொடுக்குறோம்ல. இந்த விஜே சித்துன்னு ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனல் இருக்கு. நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோன்னா அப்பப்போ பரிதாபங்கள், விஜே சித்து, அப்புறம் சோலோ சைன், இந்த மாதிரி காமெடிக்குன்னு இருக்கிற சேனல்ஸ்லாம் பார்ப்போம். ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரியான சேனல்ஸ் பார்க்குறப்ப கிடைக்கிறது இல்லைங்களே. பட் என்னன்னா, அவங்களுக்கு எது தெரியுமோ அதை பற்றி பேசணும். இப்போ நமக்கு எல்லாம் தெரியும்னு நான் எல்லா விஷயத்தையும் இழுத்து விட்டா, நம்ம ஒரு 100 ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இந்த கருங்காலி மாலையும் ஒன்று. அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் ஆயிரக்கணக்கில் ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸை பண்ணுவேன்னா மாட்டேன். ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சால் அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான அந்த பேசிக் நாலேஜ் இருக்கணும். அதை எங்கே கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுறதுங்கிற அந்த விவரம் தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் நான் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு 3-4 விஷயங்கள் சொல்லலாம். அப்படிதான் கருங்காலி நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹரியானா, அதுக்கப்புறமா டேராடூன் மாதிரியான இடங்கள்ல பல கோடி கருங்காலி மரங்கள் இருக்கு, கருங்காலி வளங்கள் இருக்கு. மொத்தமாக ஹோல்சேல் ப்ரைஸுக்கு நான் கருங்காலி மாலையை வாங்குறப்போ 400 ருபீஸு கொடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங்காக சவுத் இந்தியா ஃபுல்லாக, இத்தனைக்கும் கொரியர் சார்ஜ் காசு வாங்காமல், அதுலேயே எனக்கு ப்ராஃபிட் வருது. அதோட விபூதி, குங்குமம், திருநீற்று பச்சைய குங்குமத்தோட சேர்த்து பண்ற குபேர குங்குமம், அபிஷேக சந்தனம், நைவேத்தியத்துக்கு யூஸ் பண்ற காஞ்ச திராட்சை, இவ்வளவு விஷயங்கள் சேர்த்து தரோம். 400 ரூபாய் கருங்காலி மாலையா இருந்தாலும், 150 ரூபாய் கருங்காலி கீச்சைனா இருந்தாலும். டி நகர் மோத்திலால் ஸ்ட்ரீட்ல பாரத் ஜம்னு ஒரு லேப் இருக்கு. தனுஷ் மாதிரியும் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் அங்கதான் கருங்காலி மாதிரியான விஷயங்கள் டெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க எங்கேயா வாங்கியிருக்கிறது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம அதே பாரத் ஜம் லேப்ல தான் இந்த கருங்காலியை டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஒவ்வொரு தடவையும் ப்ராடக்ட் வரப்போ வாங்குவோம். அப்படி நம்ம பாரத் ஜெம்ல வாங்கின சர்டிஃபிகேட்ஸே ஒரு 2-3 கிட்டத்தட்ட வரும். அப்புறம் ஸ்டாண்டர்ட் லெபர்டரி லேப் பள்ளிக்கரணையில், இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டு போகலாம். எதுக்கு நான் இப்போ இவ்வளோ விஷயங்களை சொல்கிறேன் அப்படின்னா, அன்னைக்கு அடே மோசக்காரான்னு என்ன ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் திட்டினார். என்னென்னா, விஜே சித்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா போயிருந்தார். அங்கே யாரோ ஒருத்தர் கருங்காலியில் சில பொருட்கள் பண்ணுறவர். அவர் ஒரிஜினல் கருங்காலி ஆயிரக்கணக்கில் விலை போகும், இந்தியாவில் சீப் ப்ரைஸுக்கு விற்கிறாங்க, அதுக்கெல்லாம் பாசிபிளே இல்லைன்னு பேசியிருந்தார். அதை அப்படியே எடுத்து விஜே சித்து போட்டார். ஸ்ரீலங்காவில் சில நாட்களுக்கு முன்னாடி காய்கறி, பால் எல்லாம் அதுவே என்ன விலை விற்றுதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 500, 1000 இப்படி போகலாம். இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிடுது, அது வேறு விஷயம். அவருக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிறவருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கருங்காலி வளம்ங்கிறது என்னன்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல்ல விஜே சித்துக்கு அதை பற்றி தெரியுமா? தெரியல. தெரியாத விஷயத்த பேசக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 தடவை கருங்காலி மாலையெல்லாம் அவர் கிண்டல் பண்ணி யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுருந்தார். அதை நம்ம பார்த்து ரசித்து சிரித்து கடந்து போயிட்டோம். இப்போ இந்த வீடியோ மூலமாக நான் வைக்கிற ஒரு கொஸ்டின் என்னென்னா, நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரியலனா பேசக்கூடாது. இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, இல்லை இவ்வளோ ஜாஸ்தி ரேட்டுக்கு இது கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் எதுவுமே பேசுறதுங்கிறது தவறான விஷயம். இன்னொன்று, கருங்காலியை பற்றியெல்லாம் பெரிய புலனாய்வு விசாரணை பண்ணி தன்னுடைய கருத்துக்களை சொன்ன விஜே சித்துக்கு ஒரு கம்பெனி கிட்ட ப்ரமோஷனுக்குன்னு காசு வாங்குறப்போ விஜே சித்துவும் சேர்ந்து ஏமாத்திருக்காருன்னு சொல்ல வரல. நான் அந்த மாதிரி பேசவே மாட்டேன். அந்த கம்பெனி கஸ்டமர்ஸ்கிட்ட ஒழுங்காக இருக்கும்னு நம்பியிருக்க, ஆனால் அவங்க லாஸ்ட்டில் துண்டை விரிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தனக்கு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் மூக்க நுழைக்கிற விஜே சித்து மாதிரியானவங்க காசு வாங்கி ஒரு சேனலுக்குன்னு ப்ரமோஷன் பண்ணுறப்போ கரெக்டாக தீர விசாரிக்க வேணாமா? இதனால எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அன்னைக்கு விஜே சித்து வீடியோவை பார்த்துட்டு அடே மோசக்காரான்னு என்னை திட்டினவர், இன்னைக்கு அதே விஜே சித்து வீடியோவை பார்த்து 6000 ரூபாய் ஏமாந்துருக்காரு பட்டாசு விஷயத்தில். அன்னைக்கு தெரியாமல் உங்களை சந்தேகப்பட்டேன், சாரி சார்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் புலம்பியிருக்கார். இதுக்கு நான் சிரிக்கிறதா இல்லை அவர் நிலைமையை நினச்சி வருத்தப்படுறதான்னு தெரில. நினச்சா அவர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் புலம்பின அந்த விஷயங்களெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டாக கூட இந்த வீடியோவில் கொடுக்க முடியும். ஆனால் அது என் அவசியம் கிடையாது. நம்ம மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இந்த மாதிரியான ஆன்மீக பொருட்களுக்கு அதுக்குரிய பூஜைகளை கரெக்டாக பண்ணி தரோம். இதெல்லாம் நீங்கள் வாங்குங்க, வாங்காமல் போங்க, நம்புங்க, நம்பாமல் இருங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ கருங்காலி கெட்ட சக்தி கண் திருஷ்டியிலேருந்து பாதுகாக்கும், அவ்வளோதான். கோடி கோடியாக அதனால பணம் வருங்கிறதும் பொய்.
கருங்காலி போட்டால் நம்மகிட்ட இருக்கிற பணம் போகும்னு சில பேர் சொல்கிறாங்களே, அதுவும் பொய். நம்ம கருங்காலியை பற்றி தெரிஞ்சு அதில் நம்பிக்கை இருக்கிறதுனால பண்ணுறேன். நம்பிக்கை இருக்கிறவங்க வாங்கிட்டு போட்டோம். இந்த கருங்காலியில் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கறது என் வேலை கிடையாது. ஆனால் ஒன்று, நம்ம ஜெனியூனாக உண்மையாக மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறப்போ, இல்லை இதெல்லாம் ஒரிஜினலே கிடையாது டூப்ளிகேட்னு சில பேர் சொல்கிறாங்க, அதையும் சில மக்கள் நம்புகிறாங்க. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குங்கிறத விட ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்குது. ஏன்னா 400 ரூபாய்க்கு கருங்காலி மாலையை விற்கிறேன்னா எந்த சப்ளையர்கிட்டேருந்து வாங்குறேனோ 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு கருங்காலி மாலையை விற்கிறவங்களும் அதே சப்ளையர்கிட்டேருந்து தான் வாங்குறாங்க. நம்ம நாட்டு மக்கள்கிட்டக்க ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க பல பேருக்கு. என்னன்னா, ஒரு விஷயம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தால் தான் ஒரிஜினல்னு நம்புகிறாங்க. ரீசனபிள் ப்ரைஸுக்கு கொடுத்தா அது டூப்ளிகேட்டாக தான் இருக்கும், மட்டமான குவாலிட்டியாக தான் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. உங்களுடைய இந்த தேவையில்லாத நம்பிக்கை அதுதான் பல பேர் கொள்ளையடிக்கிறதுக்கு, ஏமாத்துறதுக்கு, அநியாய விலைக்கு பல விஷயங்களை விற்கிறதுக்கு காரணமாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? ஏதோ இந்த நேரத்தில் சொல்லணும்னு தோணித்து சொன்னேன். இப்போ நம்மக்கிட்ட ஆன்மீக பொருட்கள் 5-6 வருஷமாக வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும், நான் யாரோட சன்னுங்கிறதும் தெரியும். அதெல்லாம் இப்போ இங்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வு விஷயம்தான். இனிமேல் இந்த மாதிரி ஆன்லைனில் ஏதாவது புதுசாக வாங்குறப்போ யோசித்து வாங்குங்க. இல்லை அவங்களுக்கு அட்ரஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ என்கிட்ட ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா கொரியர்லேயும் வாங்கலாம், டைரெக்டாகவும் வாங்கலாம்னு சொல்கிறோம். நம்ம அட்ரஸ்ஸு நம்பர் எல்லாத்தையுமே ஓப்பனாக கொடுக்குறோம். எப்போது இதே அட்ரஸ் தான் இருக்கும், வேறு அட்ரஸ்க்கு மாறினா தான் உண்டு. அது வரைக்கும் இதே அட்ரஸ் தான். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக கிராஸ் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி வாங்குங்க. ஸோ இந்த நல்ல நாளான தீபாவளியிலேருந்து இனிமேல் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதையும் 1க்கு 2 தடவை நல்லா செக் பண்ணி பரிசோதித்து ஒரு விஷயத்த பண்ணுங்க. இந்த மாதிரி ஏமாறாமல் இருங்க. அதே மாதிரி யார் கண்ணை மூடிட்டு என்ன சொன்னாலும் அதை உடனே நம்பிடாதீங்க. தீர விசாரிப்பதே உண்மை. அதுதான் பகுத்தறிவும் கூட. கடவுள் நமக்கு அதை கொடுத்துருக்கார், அதை பயன்படுத்தணும். ஏதோ சொல்லணும்னு தோணித்து, மற்றபடி யாரையும் குறை சொல்லணுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.